ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி மட்டன் தம் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். மட்டன் தம் பிரியாணி செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும் அப்படின்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிரியாணி மசாலா பவுடர் ரெடி பண்ணுறதுக்காக பட்டை ஒரு 10 to 15 பட்டை எடுத்துக்கோங்க. ஜாதி பத்திரி 2 பூ எடுத்துக்கோங்க. ஏலக்காய் ஒரு 5 எடுத்துக்கோங்க. மராட்டி மொக்கு 1, ஸ்டார் மொக்கு 1, கிராம்பு ஒரு 10 எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2.5 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது பவுட்ரு பண்ணுறதுக்கு இப்போ நான் அது அரைக்கிறதுக்கு சொல்கிறேன். மல்லி ஒரு கையளவு எடுத்துக்கோங்க. புதினா ஒரு கையளவு, பச்சை மிளகா ஒரு 9 பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. தக்காளியும் அரைக்கிறதுக்கு எடுத்துக்கோங்க. நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன். சின்ன தக்காளியாக இருந்தால் 4 எடுத்துக்கோங்க, பெருசாக இருந்தால் 3 எடுத்துக்கோங்க. தக்காளியும் நம்ம அரைக்கிறதுக்கு தான் செய்ய போகிறோம். சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் 3 இல்லைனா 4 எடுத்துக்கோங்க. சின்னதாக இருந்தால் 4 எடுத்துக்கோங்க. மட்டன் 1 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ மட்டன் நான் எடுத்து வச்சுருக்கேன். சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேங்க 1 கிலோ. 1 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ மட்டன் நம்ம போட்டுக்கலாம். நான் இந்த பாத்திரத்தில் 1 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பாத்திரத்தில் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு 1:2 தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இந்த பாத்திரத்தில் எடுத்தனால இதில் 1 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். இதில் நான் 1:2 ரேஷியோவில் தண்ணி ஊற்றிப்பேன். இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி வச்சது இது அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டது. தக்காளி, புதினா, மல்லி எல்லாம் போட்டு அரைச்சது. அது பட்டை, கிராம்பு போட்டு மிக்ஸ் பண்ணது. இப்போது நான் ஸ்டவ்வில் இந்த பாத்திரம் வச்சுட்டேன். இது கொஞ்சம் அகலமான பாத்திரம். நம்ம 1 கிலோ அந்த மாதிரி பிரியாணி செய்யும்போது அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இந்த பாத்திரத்தில் 100 ml ஆயில் ஊற்றிக்கிறேன். இந்த பாத்திரத்தில் 2 கிலோ பிரியாணி பண்ணலாம். இப்போ நம்ம 1 கிலோ பண்ண போகிறோம். இப்போ இந்த டீஸ்பூனில் 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நெய்யும் எண்ணெயும் சூடாயிடுச்சு. பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். ஒரு மராட்டி மொக்கு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்டார் மொக்கு சேர்த்துக்கலாம். ஜாதி பத்திரி அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது நல்லா சூடாகணும். சூடாயிடுச்சு. இப்போ நம்ம பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் 2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுடலாங்க. நல்லா எண்ணெயில் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். நம்ம அதுக்குள்ளே சைமல்டேனியஸாக சுடு தண்ணி ஒரு பாத்திரத்தில் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. நீங்கள் எந்த பாத்திரத்தில் அரிசி எடுத்தீங்களோ அதே பாத்திரத்தில் சுடு தண்ணி 1:2 ரேஷியோவில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா வதங்கட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம அரிசியில் இப்போ தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் நல்லா அரிசி ஊறட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள், ஓரளவுக்கு கோல்டன் ஃப்ரை கலரில் வந்துடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு 2.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி விடணும். பாருங்கள், கலர் அப்படியே சேஞ்ச் ஆகும். 2.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டோம். இதை நல்லா எண்ணெயிலே ஃபுல்லாக கலக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலக்கி விடுங்க. இப்போது நல்லா பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ நம்ம பட்டை, கிராம்பு பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இது பிரியாணி மசாலா பவுடர். இதையும் நல்லா கலக்கி விட்டுடலாங்க. இந்த பவுட்ரு நல்லா இப்போது இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ நம்ம மட்டன் ஆட் பண்ணிடலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுடலாம். நல்லா கலக்கி விடுங்க. அந்த மசாலா அப்போ தான் மட்டனில் அப்போ தான் நல்லா பிடிக்குங்க. ஸோ அது வரைக்கும் நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போது அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிடலாம். அப்போ தான் மட்டனில் பிடிக்கும். நல்லா ஆட் பண்ணி கலக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, தக்காளி, புதினா, மல்லி, பச்சை மிளகா, இதை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை இப்போ நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க.
பாருங்கள் நல்லா கொதிக்குது. ரொம்ப கலக்கி விட வேணாம். இப்போது அந்த மட்டன் வந்துட்டு ஆயிலில் வந்துட்டு நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சிருச்சு. மட்டனும் லைட்டாக இப்போ வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொதிக்க வச்ச தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியை கொதிக்க வச்சு ஊற்றுங்க. பாயில்டு வாட்டர் தான் ஊற்றணும். தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா கலக்கி விட்டுடலாம். பாருங்கள், மட்டன் பாதி ஆயிலே வந்துட்டு குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ தண்ணியில் இன்னும் நல்லா வெந்துடும். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் இந்த ஸ்டேஜில் தான் மட்டன் நல்லா வேகுங்க. ஸோ பாத்திரத்தை க்ளோஸ் பண்ணிடுங்க. 20 நிமிஷம் அந்த மட்டன் வந்துட்டு நல்லா குக் ஆகணும். இப்போ கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிடலாம். சால்ட் ஆட் பண்ணியாச்சு. உங்களுக்கு சால்ட் எவ்வளோ வேணுமோ தேவைக்கேற்ப நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு பிரியாணிக்கு வந்துட்டு கல் உப்பு யூஸ் பண்ணுங்கள். அதுதான் வந்துட்டு நல்லது. இப்போ நம்ம தட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போது லெமன் புழிஞ்சிடலாங்க. லெமன் வந்துட்டு ஒரு அரை லெமன் புழிஞ்சால் போதும். இப்போ தயிர் ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/2 கப் தயிர் ஆட் பண்ணிடலாம். லெமனும் தயிரும் வந்துட்டு நீங்கள் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணியாச்சு. பாருங்கள் நல்லா கொதிக்குது. நல்லா கொதிக்குதும். மட்டன் எல்லாம் நல்லா வேகும். ஸோ இப்போ அரிசி ஆட் பண்ணிடலாம். சீரக சம்பா அரிசி தாங்க பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் பிரியாணி செய்கிற மாதிரி இருந்தால் சீரக சம்பா அரிசியிலே செய்யுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. அப்போ தான் மசாலா எல்லாம் வந்துட்டு அரிசியில் நல்லா பிடிக்கும். பாருங்கள், நல்லா மசாலா எல்லாம் நல்லா பிடிச்சிருச்சு. ஆயில் வந்து எப்போவுமே பிரியாணிக்கு கொஞ்சம் நிறையா தாங்க ஊற்றணும். அப்போ தான் வந்துட்டு அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள் நல்லா கொதிக்குது. இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் பபிள்ஸாக வருது பார்த்திங்களா? இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நம்ம வந்துட்டு தம் வைக்கிறதுக்கு இதுதான் கரெக்டான ஸ்டேஜுங்க. தம் வச்சிடலாம். அரிசி இதிலே பாதி ஆஃப் குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த கும்டி அடுப்பில் தான் நம்ம தம் போட போகிறோம். ஸோ அந்த தட்டு மேலே தணலை நல்லா போட்டுக்கோங்க. கறி நல்லா போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த பிரியாணி கும்டி அடுப்பு மேலே பிரியாணி பாத்திரம் வச்சு இந்த தட்டு மேலே இந்த தணலை மேலே வச்சு நல்லா தம் கொடுக்கலாம். பாருங்கள், இப்போ தம் இறக்கிடலாம். ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு கொஞ்சம் கலக்கி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா பலன்னு வந்திருக்கு. தண்ணி ஆட் பண்ணோம் இல்லைங்களா? தண்ணியிலே வந்து அரிசி பாதி ஆஃப் குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த தம் போட்டதில் நல்லா பலன்னு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நெய் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுடலாங்க. நம்ம சுவையான மட்டன் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மட்டன் பிரியாணி சர்வ் பண்ணியாச்சு. இதில் கிரில் சிக்கனும் கோயம்புத்தூர் ஸ்டைல் மட்டன் குழம்பு வச்சுருக்கேங்க. இதோட வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு அப்கமிங் எபிசோடில் நான் போஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோ வெயிட்டிங்.